Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா figmaல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்திருக்காங்க, டார்க் தீம் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி வேரியபிள்ஸ் அப்படின ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோக் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய வொர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியா மாறதுக்கான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுல கொஞ்சம் அப்டேட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பாப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்மால டார்க் தீமை பத்தி பார்த்திடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா டார்க் தீம்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிக்மாவுடைய ஐகான் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே தீம்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டார்க் தீமாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே டார்க் தீமாக மாறிடும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். வேரியபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோக்கோடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து எதில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணுறேன் குட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போனீங்கன்னா டெக்ஸ்டோடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நான் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல 800 700 அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்து HTML நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்னு யூஸ் பண்ணுவாங்க, ஃபாண்ட் வெயிட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இங்கே நம்ம வந்து கொடுக்கும்போது டெவலப்பருக்கு கொடுக்கும்போது இது ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியபிளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்கு. ஸோ ஸ்டோக்லேயே வந்து நம்ம நிறைய ஸ்டோக்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலான ஸ்டோக்ஸ், அதாவது டாப்பு லெஃப்ட் பாட்டம் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஸ்டோக்கை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோக் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டோக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோக் பெர் சைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் மட்டும் உங்களுக்கு ஸ்டோக் கிடைக்கும். அதே மாதிரி பாட்டம், அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிக் அப்டேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஸ்பாட்லைட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் மீ அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு இல்லையா, இந்த என்னுடைய ஐகான் பார்த்தீங்கன்னா ஹபீப்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் போயிட்டு நான் ஸ்பாட்லைட் மீ அப்படின்னு கொடுத்தேன்னா நான் இதே லிங்க்கை நான் வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நான் அவங்களுக்கு என்னுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிக்கும். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட நம்ம அப்டேட் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் பார்க்குறாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம அவங்கக்கிட்ட இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கூகுள் மீட்லாம் கனெக்ட் பண்ணலாம் தேவையில்லை, இதிலே நம்ம வந்து ஆடியோவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே ஃபிக்மாவில் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து பாஸ்வேர்டெலாம் கேட்காது. இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எனி1 வித்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பாஸ்வேர்டு செட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஏன் இங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே பண்ணிக்கலாம். பட் எனக்கு இங்கே கொடுக்கல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேயட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோ லேயட்டில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆட்டோ லேயட் கொடுக்குறேன். ஸோ ஷிஃப்ட் A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லேயட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ லேயட்டோடைய செக்ஷனே மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல முன்னாடி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சின்னதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஹைலைட்டில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அதாவது பேடிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேடிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போத் அண்ட் சைடும் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம், போத் சைடும் ஆகும். எனக்கு வந்து சிங்கிள் மட்டும் வேணும்னா நீங்கள் சிங்கிள் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு பிக் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹைட்டில் பேடிங் இருக்கும், ஸோ வித்தில் பேடிங் இருக்கும். இது ஸ்பேஸ் வந்து
உங்களுக்கு 2 நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க 2 உங்களுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பிட்வீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸும் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து ஹைட்டில் வேணும் இல்லை வித்தில் வேணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் ஆன் டாப்னு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு மைனஸில் வேணும் அப்படின்னா மைனஸ்லேயும் நான் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் மைனஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ்லேயும் வருது பாருங்கள். ஸோ இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கலர் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இப்போது இது 3த்துக்குமே நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோ லேஅவுட் கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப் ஆன் லாஸ்ட் ஆன் டாப்னு இருக்கு இல்லையா, அதை நான் ஃபஸ்ட் ஆன் டாப்னு கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு டோகல் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி ஆட்டோ லேஅவுட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.